பிரைஸ் த லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? குட்டி பிள்ளைங்களா? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்கள எல்லாரும் இந்த வீடியோல பார்க்கறதுல சரிதா ஆண்டிக்கு ரொம்ப ஹாப்பி. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். எல்லாரும் இப்ப கதை கேட்க ஆவலா இருக்கீங்களா? நேரா கதைக்கு போயிரலாமா? ஓகே. இப்ப நான் சொல்லப் போறது ரியல் ஸ்டோரி. இது வந்து சும்மா கதை கிடையாது. ரியலா நடந்தது. ஓகேவா? அத தான் சொல்றேன். சரி, நீங்க ஹிஸ்ட்ரி புக்ல படிச்சிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா? அப்ப செகண்ட் வேர்ல்டு வார்ல அத பத்தி தான் ஒரு சம்பவம் நடந்தத சொல்லப் போறேன். செகண்ட் வேர்ல்டு வார் யாருக்கு யாருக்கு நடந்துச்சுன்னா, இந்த அமெரிக்காவுக்கும் ஜெர்மனிக்கும் இடையே பெரிய வார் வந்துச்சு. அப்ப ஜெர்மனிக்காரங்க அமெரிக்கா இப்போ சோல்ஜர்ஸ் இருக்கிற இடத்துல குண்டு போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இவங்களும் மாறி இப்படி இப்படியே ஃபைட் நடந்துட்டுருக்கு. அப்போ ஒரு டைம்ல என்னாச்சு, இந்த ஜெர்மன் சோல்ஜர்ஸு அப்படியே அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் இருக்கிற இடத்துல போய் அப்படியே சரவுண்டப் பண்ணி எல்லாரையும் கேப்சர் பண்ணிட்டாங்க. எல்லாரும் மாட்டிக்கிட்டாங்க. அதில் ஒரே ஒரு சோல்ஜர் என்னம்மா பண்ணாங்க, தப்பிச்சிட்டாங்க. தப்பிச்சுட்டு குடு குடு குடுன்னு ஓடுறாங்க 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 ஓடுறாங்க. ஏசப்பா, ஜீசஸ், ஏசப்பா, ப்ளீஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ, என்னை எப்படியாவது நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க. எனக்கு எந்த உயிர் ஆபத்து வந்துடக்கூடாது. இந்த ஜெர்மனி சோல்ஜர்ஸ்க்கு கிட்ட நான் மாட்டிடக்கூடாது. ஏசப்பா என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி அந்த சோல்ஜர் வந்து அமெரிக்கன் சோல்ஜரு ஜெபம் பண்ணிட்டே ஓடுறாரு ஓடுறாரு ஓடுறாரு. அப்புறம் ஒரு இடத்துல போய் பார்க்குறாரு. எல்லாம் இந்த குன்றுகள், ஒரு இந்த கேவ் மாதிரி இருக்கு, குகை மாதிரி இருக்கு. அதில் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கலான்னு இங்க இந்த ஜெர்மன் சோல்ஜர்ஸ் வந்து கேப்சர் பண்ணாங்களா அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் இருக்கிற இடத்துல. பார்த்து அவங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒருத்தன் மிஸ் ஆகிறான்டா, எங்கடா போயிட்டான், அவனை பிடிக்கணுண்டான்னு சொல்லி எல்லாம் ஜெர்மன் சோல்ஜர்ஸ்லாம் நிறைய பேர் தும்னு பின்னாடியே அவனை ஃபாலோ பண்ணி ஓடுறாங்க ஓடுறாங்க. இவன் உயிரை கையில் பிடிச்சிரு, ஏசப்பா ப்ளீஸ் 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 ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் ஒரு குகையில், ஒரு கேவ்ல போயிட்டு குகையில் போயிட்டு ஒளிஞ்சுட்டு, ஏசப்பா இந்த குகை நிறைய குகைகள் அங்கே இருக்குது, அதில் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிட்டு ஏசப்பா இந்த குகை என்ட்ரன்ஸில் ஒரு பெரிய கல்லை வச்சு மூடிடுங்க, ஒரு பெரிய கல்லை வச்சு மூடி க்ளோஸ் பண்ணிடுங்க, அவங்களுக்கு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கான். அந்த இது பெரிய கல் வச்சு க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஜெர்மன் சோல்ஜர்ஸ்லாம் வராங்க. அந்த ஷூ சவுண்டு கேட்குது, டக் 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 டக்னு சவுண்டு கேட்குது. இவனுக்கு ரொம்ப அப்படியே முட்டி போட்டு நீல்டன் பண்ணி கைகளை உயர்த்தி, ஏசப்பா ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஏசப்பா, நான் மட்டும் இங்கே தனியாக இருக்கேன், எனக்கு எந்த உயிருக்கு ஆபத்து வந்துடக்கூடாது, இந்த நான் குகையில் இருக்கேன், இது முன்னாடி ஃப்ரண்ட்டில் ஏதோ ஒரு கல் வச்சு மறைச்சிருங்க, க்ளோஸ் பண்ணிடுங்க, அவங்களுக்கு எனக்கு தெரியக்கூடாது, வந்தால் அவ்வளோதான் நான் மாட்டிக்குவேனே அப்படின்னு சொல்லி ஏசப்பட்ட கெஞ்சி மன்றாடி ஜெபம் பண்ணிக்கிட்டே ஜெபிச்சுக்கிட்டே இருக்கான். சவுண்டு கேட்குது. சடனாக என்னாச்சு தெரியுமா, ஒரு ஸ்பைடரு அந்த இது வெப்பு கட்டிகிட்டு இருக்கு. என்னன்னா அந்த அவன் ஒளிஞ்சிருக்க குகையில் என்ட்ரன்ஸில் ஒரு ஸ்பைடர் வந்து நெட்டு ஃபார்மேஷன் பண்ணிகிட்ருக்கு. சிலந்தி வந்து வலை பின்னல் பண்ணிகிட்ருக்கு வெப்பு. உடனே இவன் நினைக்கிறான், ஜம்ப் பண்ணிகிட்டே பார்க்குறான், ஐயோ ஒரு கல் வச்சு மறைக்கலாம் பார்த்தா இதனடா இப்போ ஒரு ஸ்பைடர் ஒன்று வந்திருக்கு, ஸ்பைடர் வந்து நெட்டு பண்ணிகிட்ருக்கு, ஐயோ நம்ம கல் தானே வச்சு மறைக்க சொன்னோம், இந்த ஸ்பைடர் வந்து இது பண்ணிகிட்ருக்கு, ஏசப்பா ப்ளீஸ் ஏசப்பா கல் வச்சு மறைச்சிருங்க, பெரிய கல்லை வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க அப்படின்னே அவன் ஜம்ப் பண்ணிகிட்ருக்கான். ஆனால் இந்த ஸ்பைடரு வெப்பு கட்டிட்டு அப்போ இந்த ஜெர்மன் சோல்ஜர்ஸ் பக்கத்தில் அவங்க வந்து ஜெர்மன் சோல்ஜர்ஸ் ஒவ்வொரு குகைக்குள்ளே போய் செக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இதுக்குள்ளே இருக்காங்களா, போய் பாடுறா, நீ அங்கே பாடுறான்னு சொல்லி எல்லாம் ஒவ்வொரு இடத்துல பார்த்துட்டு இருக்காங்க. இந்த குகை கிட்ட வர்றதுக்கு முன்னாடியே இந்த ஸ்பைடர் என்னாச்சு, அதோட ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிருச்சு. அந்த வெப்பு கம்ப்ளீட்டட் எல்லாமே, அந்த சிலந்தி வலைகள் ஃபுல்லாக பண்ணி முடிச்சிருச்சு. இவங்க இந்த ஜெர்மன் சோல்ஜர்ஸ் வராங்க. வந்துட்டு இந்த குகை முன்னாடி நின்றுட்டு இப்படி பார்க்குறாங்க. டேய், இது வந்து ஸ்பைடர் வெப்ப எல்லாம் கட்டியிருக்கு, இப்போ யாராவது உள்ளார போகணுன்னா இதை வந்து ஜஸ்ட் இப்படி கிழிச்சிட்டு தானே போகணும், இது வந்து இதை தாண்டி போக முடியாதுல்ல, அப்போ இதுக்குள்ளே இருக்க மாட்டாங்கடா, வேற ஒரு சைடு தெருவுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இவனுக்கு பயங்கர ஆச்சரியம்.
ஆண்டவரே, நான் வந்து ஒரு பெரிய கல்ல வச்சு அடைச்சா தான் இவங்க வரமாட்டாங்கன்னு நான் அப்படி ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன் ஆண்டவரே. ஆனா நீங்க ஒரு சின்ன ஒரு ஸ்பைடர வச்சு அது மூலமா என்ன பாதுகாத்திருக்கீங்களே, என் உயிர பாதுகாத்திருக்கீங்களேன்னு அவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அந்த ஸ்பைடர அவன் வந்து அற்பமா நெனச்சான். இதத்தான் நம்ம ஒரு வசனத்துல ஒண்ணு பார்க்குறோம். ஜாப் இந்த யோபுல சாப்டர் 9 வேர்ட்ஸ் 10 அதுல நம்ம பார்க்குறோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும், எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். இதுதான் நம்ம வேத வசனத்துல பார்க்குறோம். ஜாப் சாப்டர் 9 வேர்ட்ஸ் 10ல இத பார்க்குறோம். சரியா? நம்ம கூட நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸ் நெறைய விஷயத்துல நம்ம வந்து இதெல்லாம் நமக்கு நடக்குமா? இதெல்லாம் இவங்கலாம் செய்ய முடியுமா? இந்த காரியம்லாம் நடக்குமான்னு நம்ம அற்பமா நெனச்சிருப்போம்ல. நம்ம சீப்பா நெனச்சிருப்போம். இதெல்லாம் நடக்குமா? இது நமக்கு இதுக்கெல்லாம் இவ்வளோ பெருசா செய்யணும், இவ்வளோ இதா இருக்கணும். நம்மளுடைய திங்கிங் வந்து எலாபரேட்டா திங்க் பண்ணுவோம். ஆனா, ஒரு சின்ன காரியத்த இத அற்பமா நெனப்போம். இதெல்லாம் இது பண்ண முடியுமான்னு. ஆனா, அத கொண்டு தான் ஆண்டவரு பெரிய காரியங்கள செய்வாரு. நம்ம வாழ்க்கையிலும் நெறைய விஷயங்கள் எப்படி அந்த அந்த சிலந்தி அந்த ஸ்பைடர் வந்து வெப்பு ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் ஜெர்மனிட்டு நினச்சிருக்காரு இது என்னது பெரிய தடுப்பு ஒரு கல் வச்சு க்ளோஸ் பண்ணாதானே வந்து ஜெர்மன் சோல்ஜர்ஸ் வந்தால் அந்த நெட்டை வந்து ஒரு கையில் இப்படின்னு கிழிச்சாலே எல்லாமே டேர் ஆயிரும்ல ஈஸியாக உள்ளார போயிடலாம்ல அது ஒன்றும் பெரிய ஸ்ட்ராங்கான டோர் எதுவும் கிடையாதுல்ல அப்போ வந்து அவன் வந்து அதை அற்பமாக பார்த்தான் இல்லையா ஆனாலும் ஆண்டவர் ஒரு அற்பமான காரியத்தை வச்சு தான் பெரிய காரியங்களை செய்வார் குழந்தைங்களா உங்களை கூட நிறைய பேர் அற்பமாக பார்க்குறாங்களா நிறைய பேர் உங்களை சீப்பாக பார்க்குறாங்களா அது நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களை வச்சு தான் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய இருக்காரு நீங்கள் யுவர் ஸ்பெஷல் சரியா நீங்கள் வந்து நீங்கள் சாதாரணமானவங்க கிடையாது நீங்கள் விசேஷத்தை பாத்திரம் ஏன்னா உங்களுக்குள்ள தான் ஏசப்பா இருக்காரு உங்களுக்குள்ள தான் ஏசப்பா பெரிய காரியங்களை செய்கிறாரு அப்போ ஜீசஸ்க்கு தேங்க்ஸ் பண்ணுங்க எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் நம்மளோட லைஃப்ல என்ன நடந்தாலும் ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் இதை சொல்லுங்க இதே மாதிரி நீங்களும் மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களை யாரையுமே பார்த்து சீப்பாக நினச்சிடக்கூடாது இவங்களால என்ன பண்ண முடியும் இவங்களால என்ன நமக்கு செஞ்சிட முடியும் அப்படின்னு யாரையுமே நம்ம சீப்பாக நினைக்க கூடாது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா புரிஞ்சுதா குட்டீஸுங்களா நம்ம எப்போவுமே மற்றவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களாக இருந்தாலும் உங்கள் டேடி மம்மி இல்லை உங்கள் பிரதர் சிஸ்டர்ஸ் யாராக இருந்தாலும் யாரையும் சீப்பாக நினைக்கக்கூடாது அவங்கக்கிட்டேயும் ஏசப்பா இருக்காரு சரியா ஏசப்பா என்ன சொல்லியிருக்காரு அவரு பெரிய காரியங்களை செய்வார் அவர் வந்து ஆராய்ந்து முடியாத நம்ம திங்க் பண்ணுறதுக்கு மேலே பெரிய காரியங்களை செய்வார் மிராக்கிள் அவர் நிறைய பண்ணுற தேவன் அந்த ரோமன் சோல்ஜர்ஸை வறந்தபோது அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் இந்த ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் பாதுகாத்தார்ல அதே மாதிரி ஒரு நெருக்கத்தில் நம்ம மட்டும்தான் இருக்கோம் யாருமே இல்லை நமக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லைன்னு நீங்கள் கவலைப்படக்கூடாது ஜீசஸ் உங்கள் கூட இருக்காரு அவர் உங்கள் ஜபத்தை கேட்பாரு அதனால் எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் நீங்கள் ப்ரே பண்ணும்போது அதை அப்படியே ஆண்டவர் வந்து அந்த ப்ரேயருக்கு ஆன்சர் தட்டுறதுக்கு அவர் ஜீவனுள்ள தேவன் உங்களுக்குள்ளே இருக்காரு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அப்போ ஏசப்பாட்ட நன்றி சொல்லிங்களா ஜீசஸ் நீங்கள் எனக்குள்ளே இருக்கீங்க ஜீசஸ் நான் யாரையுமே நான் அற்பமாக பார்க்க மாட்டேன் ஜீசஸ் நீங்கள் எனக்குள்ளே இருந்து பெரிய காரியங்களை செய்கிறதுக்காக நன்றி தேங்க்யூ ஜீசஸ் சொல்லுவீங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இந்த ஸ்டோரி மூலமா நம்ம இந்த வசனத்தை திரும்பி ஒரு தடவை படிக்கலாமா யோபு சாப்டர் 9 வேர்ட்ஸ் 10 ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் படிக்கிறீங்களா இது ஜோப் சாப்டர் 9 வேர்ட்ஸ் 10 இதெல்லாம் நம்ம படிக்கலாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதை மனப்பாடம் பண்ணிக்கிங்க அப்பப்போ இதை ரிமெம்பர் பண்ணுங்க ஆண்டவர் இது வந்து பெரிய காரியங்கள் செய்வார் நம்ம யாருமே சீப்பாக நினைக்கக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் இதுலேருந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் உங்களுக்கு இந்த சரிதா ஆண்டி சேனல் சரிதா கேடிசிசியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க
பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் நிறைய வீடியோ உங்களுக்கு இது ஸ்டோரி, ஆக்ஷன் சாங், மெமரி வேர்ஸ் டீச்சிங் எல்லாமே ஆப்ஜெக்ட் லெசன் எல்லாமே உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய்.